ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி. இது என்னோடய ஸ்டைலில் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கும்போது ஈஸியாக வறுப்படும். அதுக்கப்புறமா 4 துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு இது நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 கிலோ தனியாக 1 கிலோ மிளகாக்கு தாங்க நான் சொல்கிறேன். இந்த அளவுகளில் போட்டிங்கன்னா ரொம்பவே குழம்பு மிளகாத்தூள் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் விரலி மஞ்சள் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் வந்து 50 கிராம். இதுக்கப்புறம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 50 கிராம் தான். நான் 50 கிராம் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும். அதுக்கடுத்து கடுகையும் வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. எல்லாமே ட்ரையாக தாங்க வறுக்கணும், கொஞ்சம் கூட எண்ணெய்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் 50 வந்து மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணுங்க. மிளகு அப்போ தான் வறுபட்டதாக அர்த்தம். அதுக்கடுத்து ஜீரகம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம எல்லாமே சிக்கன், மட்டன், எறா, மீன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு மஞ்சளும் சுக்கும் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். அந்த ஹீட்லேயே போட்டு அதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகும்னு சொல்லி அதை அப்படியே தாங்க சேர்க்கணும், வறுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பிச்சு வச்சுருந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வறுபட்டு வரும். அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா அரைப்படுங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து பருப்பு. இதுக்கப்புறம் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 100 கிராம் தான் மெஷர்மெண்ட்டு. கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் துவரம் பருப்பும் ஒரு 100 கிராம். எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணுங்க. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அந்த அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போது கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ஸோ கண்டிப்பாக மிளகாய் தனியாக அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு கசகசா, 25 கிராம் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்டு வரும். ஸோ இப்போ தனியா வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து 3ஆக பிரித்து நான் வறுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும். இந்த மாதிரி உடைக்கும் போது நல்லா தூளாக உடஞ்சி வருங்க. அந்த அளவுக்கு தனியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நமுறலாக இருக்குது, கையில் உடைக்கும் போது உடையலை, அப்படியே கிளாத் மாதிரி அப்படியே இதாகுது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஆற வச்ச பிறகு தான் இது நல்லா மொறுமொறுன்னு ஆகுங்க. ஸோ அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா அலசிட்டு காய வச்ச கருவேப்பிலைங்க. இதையும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வந்து கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா பொடிப்படணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. சூப்பரான டேஸ்டியான வீட்டு ஸ்டைலில் குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.